சிறுபான்மை நலன் சார்ந்து, சமுதாய மக்கள் நலன் சார்ந்து, ஒடுக்கப்பட்டோர் நலன் சார்ந்து, தமிழக மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. திங்கட்கிழமை மாலை அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்து முக்கிய கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதை குறித்து விரிவாக சொல்ல இருக்கிறோம். இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுப்பு பணி வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே கணக்கெடுக்க முடிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அதனை செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே புதிய கணக்கெடுப்பு பணிகளும் புதிய சர்வே பணிகளும் வக்ஃபு சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களும் பல்வேறு உதவித்தொகை வழங்குவது சம்பந்தமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசுகளால் பல்வேறு குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்புகளை பின்பற்றி புதிய அரசிலே மாண்புமிகு முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இது முக்கிய கோரிக்கையாக பதவியேற்ற பிறகு அது செயல்படுத்தப்படும் என்று நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம். அந்த அடிப்படையிலே தஞ்சை மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய அந்த உயர்மட்ட பாலம் அமைப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்திலே எடுத்துரைக்கப்படும், விரைவில் நிறைவேற்றி தரப்படும். தனி மாவட்ட வாரிகள் நீங்களும் பல கட்ட போராட்டம் நடத்துறீங்க. இப்ப முதலமைச்சர் எடுத்து கொடுப்பீங்க. அது நீண்ட நாள் கோரிக்கை. மிக பெரிய மாவட்டமாக உள்ள காரணத்தினாலும் அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் 8 சட்டமன்ற தொகையை உள்ளடக்கிய காரணத்தினாலும் அந்த கோரிக்கை பல்லாண்டு காலமாக தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சி தற்போது அமைந்திருக்கிறது. அடுத்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் முன்னிலையில் இந்த கோரிக்கை எடுத்து வைக்கப்படும். கண்டிப்பாக அந்த தனி மாவட்டம் அமைப்பதற்கு ஆவணம் செய்யப்படும். பல நாளா பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல சார், அது சம்பவமா அது நீண்ட நாள் விவசாயிகளுடைய மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக அறியப்படுகிறது. அந்த விவசாயிகளுடன் மீண்டும் ஒரு முறை அமர்ந்து ஆலோசித்து பாசிட்டிவான முறையில் தீர்வு காணுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்.